கடைசியா இன்னைக்கு நடந்த 5வது T20 ஆட்டத்திலையும் நம்ம இந்தியா இங்கிலாந்து அணியை முன்னாடி விளையாண்ட 4 ஆட்டத்தை விட இந்த ஆட்டத்துல மோசமா அடின்னு அடிச்சு துவம்சம் செஞ்சு கடைசியா ஒரு 150 ரன் வித்தியாசத்துல மிகப்பெரிய இமாலயா அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரே ஆட்டத்துல எண்ணற்ற பல சாதனைகளை நிகழ்த்தி தான் இந்த மேட்ச்லயும் நம்ம இந்தியா அபாரமான வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் ஆட்ட நாயகன் விருது அபிஷேக் சர்மாவுக்கு தரப்பட்டிருந்தது. தொடர் நாயகன் விருது நம்ம தமிழக பேர் வருண் சக்கரவர்த்தி அவருக்கு தரப்பட்டிருந்தது. இப்படி எல்லா செரிமனியுமே நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா பிசிசி தலைவர் அவர் கையால சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட நம்ம இந்தியா ஜெயிச்சதுக்கான அந்த ட்ரோஃபி வழங்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த ட்ரோஃபியை கையில வாங்கின சூரியகுமார் அதுக்கு அப்புறமா அவர் செஞ்ச செய்கை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் ஆச்சரியம், அதிர்ச்சி, ஒரு மிகப்பெரிய நெகிழ்ச்சியான தருணமே இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாண்டடே மைதானத்தில் நடந்திருக்கு. ஸோ அப்படி சூரியகுமார் அவர் கையில் வாங்கின அந்த விருதை அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பிளேயர்கள் எல்லாருமே சாம்பியன் போர்டுக்கு எதிராக அந்த ட்ரோஃபியை கொண்டாந்து கொடுத்ததுக்கு அப்புறமா, அதாவது வழக்கம் போல டெபியூட் பிளேயர்கள் கையில் தான் அந்த ட்ரோஃபியை கொடுப்பாங்க. அந்த வகையில் த்ருவ் ஜுரால், ஹர்ஷித் ராணா 2 பேருமே நடுவில் நின்றுக்கிட்டு ட்ரோஃபியை வாங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் சூரியகுமார் அவங்க கிட்ட கொண்டாந்து ட்ரோஃபியை கொடுத்ததுக்கு அப்புறமா அங்கே இருந்த ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அந்த ட்ரோஃபியை வான் உயர்த்தி பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணாங்க. எல்லாருமே மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ட்ரோஃபியை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிளேயர்களும் தனித்தனியாக சிங்கிளாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ அங்கே போன சூரியகுமார் அந்த ட்ரோஃபியை அவங்க கையில் இருந்து வாங்கிக்கிட்டு வந்து அந்த பக்கமாக ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்த இங்கிலாந்து கேப்டனான ஜாஷ் பட்லர் அவர் கையில் சில நொடிகள் அந்த ட்ரோஃபியை சூரியகுமார் யாதவ் அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ இதை சற்றே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த யாருமே எதிர்பார்க்கல. அந்த வகையில் இந்த தொடரை எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்பத்தில் இருந்து கடைசி நடந்த இந்த ஆட்டம் வரைக்கும் சரி, இங்கிலாந்து அணி அவங்க அடிக்கு மேல அடி வாங்குற மாதிரியான ஒரு தொடராக தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனா நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ச்சியா 17வது தொடர் கோப்பை நம்ம இந்திய மண்ணில் வாங்குறாங்க. ஸோ தொடர்ச்சியா நம்ம இந்தியா கப்பு வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கிலாந்து அவங்க அடைஞ்சிருக்க இந்த தோல்வி அவங்களுக்கு சாதாரண தோல்வி கிடையாது. மிகப்பெரிய ஒரு ரண வலி வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு தோல்வியாக தான் இருக்கும். ஸோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்ட சூரியகுமார் யாதவ் அந்த ட்ரோஃபியை ஒரு சில நிமிடங்கள் அவங்க கையில் கொடுக்கறதன் மூலிமா நிச்சயமாக அவங்க அந்த வேதனையில் இருந்து ஆறுதல் அடைவாங்க. அதை கடைசியாக நம்ம எல்லா பிளேயர்களுமே செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சூரியகுமார் அந்த கப்பை ஒரு சில நிமிடங்கள் ஜாஷ் பட்லர் கையில் கொடுத்தாரு. இதை யாருமே எதிர்பார்க்கல. ஸோ சூரியகுமார் யாதவ் அவருடைய இந்த செயலுக்காக இங்கிலாந்து பக்கம் இருக்கிற அவங்களுடைய ரசிகர்கள் பிளேயர்கள் எல்லாருமே பயங்கரமாக சூரியகுமார் யாதவ் அவரை பாராட்டிக்கிட்டு வராங்க. அதே போல் நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் இங்கிலாந்து அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சூரியகுமார் யாதவுக்கு ஆதரவு தான் இந்த விஷயத்தின் மூலியமாக தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.